ஓகே. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஹச்ஆர்ல வந்து கொஞ்சம் வந்து இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன்னா வந்துட்டு வெளியில போனாங்க. ஸோ நம்ம எதனால அவங்க வெளியே போறாங்க? என்ன ஒரு ரீசன்னால போறாங்க? நம்ம வந்து ரூல் வந்து கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு ரூல் மாதிரி வந்து மேக் பண்ணி அனலைஸ்ல போயிட்டோம். அப்போ கேஆர்ஏ கேபிஐ எல்லாம் வந்து மேக் பண்ணி இதில் மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம கொண்டு வரையில இதெல்லாம் வந்து முடியாது, இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பண்ண முடியாத ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நெகட்டிவ் தாட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அக்செப்ட் பண்ண முடியல நம்மளோட பாலிசிஸை. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லாமலே நம்ம பாலிசி வச்சுருக்கோம் 1 month முன்னாடி நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு வெளியில் போனாங்க. இல்லை நம்ம இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் தான் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம சொல்லாமல் இருந்தோன்னா நம்மளை டிஃபெண்ட் பண்ணி கூப்பிடுவாங்க, நமக்கு பிரேக் பண்ணி விடுவாங்க, அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணி விடுவாங்க. நம்ம வேற ஏதாவது பெனிஃபிஷரி அடையணும்னா கேட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணி சடனாக வந்து ஒரு லீடர் போஸ்ட்ல இருந்த 2 பேரும் வந்து சொல்லாம கொள்ளாம வந்துட்டு ஸ்டாப் ஆயிட்டாங்க. நானும் வந்துட்டு சரி இதை வந்து திரும்ப கூப்பிட்டு பேசணும் அப்படின்ற மூடுக்கு எனக்கு வரல. பிகாஸ் என்னன்னா நெகட்டிவ் தாட் உள்ள பீப்புளை திரும்ப எகெயின் நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் திரும்ப வந்து நெகட்டிவா நடக்கும் அப்படின்றதுனால வந்து அந்த விஷயத்த நான் வந்து கொண்டு வரல. இது வந்து நான் எப்படி எடுத்துக்கலாம் சார்? ஏடிஎம் மிஷின்ல வந்து நீங்க காசு எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 4 நம்பர் வந்து தேவை. உதாரணத்துக்கு 1 2 3 4 தான் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த 1 2 3 4ங்கிற நம்பர் இருக்கு, ஆனால் சீக்வன்ஸ் மட்டும் நீங்க மாத்தி போடுறீங்க. இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்டில் கிடைக்காது இல்லையா? நீங்க பண்ற விஷயங்கள் கரெக்டா தப்பான்னு கேட்டா கரெக்டான விஷயம், பட் சீக்வன்ஸ் கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணணுமோ அப்படிங்கிறது தோணுது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நீங்க வந்து மிஷனை பத்தி உங்களோட டீம் கிட்ட எல்லாம் பேசி ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க பேசிட்டு நம்ம வந்து இந்த லெவல்ல இருக்கோம், நம்ம வந்து இந்த லெவல்ல இவ்வளவு இலக்கு நம்ம வச்சிருக்கோம், இந்த லெவல்ல அடையும் போது ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி இருப்போம்னு யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அவங்கக்கிட்ட நீங்க தூண்டி விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை, இது சம்பந்தமா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சீட்லாம் ஒட்டி இருக்கோம். இதை பற்றி நம்ம வந்து டே டு டேலவே வந்து அனலைஸ் பண்ணி பேசியிருக்கோம். இதெல்லாம் வந்து அச்சீவபிள் கோல் தான், இது ஸ்மார்ட் கோல் தான் அப்படின்னு செட் பண்ணி தான் வந்துட்டு ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணோம். பட் அவங்களால வந்து இன்னும் நமக்கு கீழே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து இன்னும் அலைன் ஆகலை, அதனால வந்து இதை ரீச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியே ஃபீல்ல வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை நீங்க அந்த இது சொல்றீங்க இல்லையா, இதை பத்தி நான் பேசியிருக்கேன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, பேசின விதம், பேசினதோட அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த பேசினதோட கண்டென்ட் இதெல்லாமே டிபெண்ட்ஸ். நீங்க வந்து அவங்களுக்கு ரீச் ஆச்சா இல்லையாங்கிறது கணக்கு. அதாவது நீங்க சொன்னீங்களா இதை பத்தி பேசுனீங்களா இல்லையான்னு பார்த்தா நீங்க பேசிட்டீங்கிறது அது டிக் பண்ணிட்டீங்களே வெளியே, அவங்களுக்கு ரீச் ஆச்சா அப்படிங்கிறது தான் நீங்க பேசிட்டீங்கன்னு. அவங்களுக்கு ரீச் ஆச்சு, பட் அவங்களுக்கு புரிஞ்சுதாங்கிறதா கணக்கு. அவங்களுக்கு புரியுற விதத்துல நம்ம சொல்லியிருக்கோமாங்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கணும்னா அவங்கள வச்சு இதை வந்து இந்த இதெல்லாம் கொண்டு வர வைக்கலாம். நீங்க இப்ப என்ன பேச நீங்க என்ன ரூல் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாபிக், அது ரிலேட்டடான ஒரு டாபிக்கை எடுத்து யாருகிட்ட நீங்க வந்து லீடரா இருக்கீங்களோ அவங்கள இதுவே அவங்க வாயிலேயே சொல்ல வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உண்டான பேச முடியும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்கு, நீங்களும் ஏதாச்சும் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கேபிஐ வச்சிருக்கீங்க சரிங்களா, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் தானே? ஆமா சார், இண்டிகேட்டர். கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குப்பா. இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும், அதாவது நீங்க இந்த கான்செப்ட் சொல்றதுக்கு முன்னாடியே எந்த மாதிரிலாம் மெஷர் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அவங்ககிட்டே கேட்டு அவங்களே ஒன்று எடுத்துட்டு வர சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்துட்டு வருவாங்க. எது வந்து சம்திங் ரிலேட்டடா இருக்கோ, இது நல்லா இருக்கே அப்படின்னு அவங்களே சொல்ல வச்சு மற்ற எல்லாத்தையும் நிறுத்துங்க, இதுலேயும் இன்னும் டெப்தா போங்கன்னு நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வர வைக்க முடியும். நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதைத்தான் கொண்டு வந்திருக்கீங்க, அது அவர் வாயிலேயே சொல்ற வைக்கிறீங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம்
நீங்கள் தான் சூப்பரான ஐடியா கொடுத்தீங்கன்னு அவருவே அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கே வந்து சில கிஃப்டெல்லாம் கொடுத்து இவர் சொல்கிறதுனால தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ப்ராசஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னா இதெல்லாம் டெக்னிக்ஸ். இது வந்து பண்ண முடியும். அதாவது நீங்கள் வந்து பில்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பில்லர் வேற, டெக்னிக்கல் பீப்புள் வேற, சப்போர்ட் பீப்புள் வேற. நீங்கள் வந்து ரிலீவ் ஆனது வந்து பில்லர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா லீடர்ஷிப்ல இருக்கிறது தான் அப்படி பண்ணியிருக்கீங்க. அந்த பில்லர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த டெக்னிக்கல் பர்சனை வந்து கொஞ்சம் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம், ஈஸியாக கிடப்பாங்க. வேற அந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடப்பாங்க. ஆனால் அந்த பில்லர்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமம். வந்தாலும் செட் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்ன அப்படின்னா, இதே வந்து நான் வந்து ஒரு கார்பரேட் கீழே தான் இருக்கேன். ஸோ இதோட ட்ரைனிங் எல்லாமே கார்பரேட்டும் பண்ணியிருக்கு, அஸ் வெல் அஸ் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி மந்த் வந்து கார்பரேட் வந்து நமக்கு ஆன்லைன் பண்ணி என்ன எவாலுவேஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, இப்போ என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, எங்கே கேப் இருக்கு, எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஈவன் தோ இன்ட்ராக்ட் வந்து அந்த பீப்புள்ஸோடையும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் கேப்பெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து அடிஷ்னல் பில்லர்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக வந்து அடிஷ்னல் பில்லர்ஸும் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களால அக்செப்ட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது. இப்போ பெர்ஃபார்மன்ஸில் எதுவும் வந்து அடி வாங்கலை. வெளியில் போன பீப்புளுக்கு வந்து வெளியில் விட்டது வந்து தப்பு இல்லையான்றதை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். அவங்க வெளியில் போனதுனால நான் அஃபெக்ட் ஆகி நிற்கலை. எனக்கு வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. பிஸ்னஸ்ல வந்து எந்த இடைஞ்சலும் இல்லை, நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. பட் பீப்புளை லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கிறதுனால கேட்குறேன். அதே பாயிண்ட் திரும்பியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். பில்லர்ஸ் அப்படிங்கிறது ரிலீவ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு இட் இஸ் அ மேட்டர். பில்லர் அப்படிங்கிறத ரிலீவ் ஆக விடாமல் அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்து நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், பாராட்டு வேணா பாராட்டு, ஏதாச்சும் இன்சென்டிவ் வேணா இன்சென்டிவ், மற்ற எல்லாத்தையும் கொடுத்து அவங்க கரெக்டாக ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கரெக்டாக செட் ஆகுதா, இவங்க கரெக்டான பில்லர் தானான்னு அனலைஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல வச்சிருக்கணும். இன்னொன்று வந்து இந்த ரோலுக்கு அடுத்த பில்லர் யாருங்கிறத நம்ம அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக உருவாக்கி வைக்கணும். இந்த விஷயங்களை நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். நம்ம பில்லர் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி நம்ம போகிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான சைனாக இல்லாமல் போகலாம். ஒருவேளை அவனுக்கு ஆட்டிடியூட் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரீசனாக இருந்தாலும் அது பில்லர் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணும்போது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஓகே. இது லாட் ஆஃப் இன்ட்ராக்ட் வந்து பண்ணிட்டேன் சார். ஏற்கனவே வந்து ஆட்டிடியூட்ல பிரச்சனை இருந்ததுனால தான் 1-to-1 வந்து பேசியிருக்கேன். நான் அவங்க கிட்ட வந்து என்னத்துக்காக பில்லரே கிடையாது, அதனாலதான் வந்துட்டு வெளியில போனது வந்து ஓகே அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் ஒரு ஹியூமன் ஆப்ரேட் பண்ணல, இது வந்து வெளியில போனதுக்கு நான் ஃபீல் பண்ணல. பட் என்னை விட்டு வெளியில போக வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டேனா அப்படின்ற ஒரு கில்ட்டின்றதுனாலதான் கேட்கிறேன். ஆட்டிடியூட்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத இப்பதானே சொன்னீங்க. ஸோ ஆட்டிடியூட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவர் ரிலீவ் ஆனா அது கரெக்டான விஷயம். அவருக்கு ஆட்டிடியூட்ல பிரச்சனை இல்லை, மிஸ்ஹேண்டில்னால தான், கரெக்டாக ஹேண்டில் பண்ணாதனால தான் அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்கிறது மிக முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு ஒரு சப்போர்ட்ல இருக்கிற ஒரு பர்சன் கூட பில்லராக ஆகக்கூடிய தகுதி இருக்கலாம். அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நம்ம பிஸ்னஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ரைட்? ஸோ ஹெச்ஆர் பற்றினா ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு மிக முக்கியமான விஷயம். இனிமேல் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம அதை டீல் பண்ணலாம். இல்லை, ஆட்டிடியூட்ல பிரச்சனை இருந்ததுனாலதான் நான் வெளியில போனதை வந்து திரும்ப வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இல்லைன்னா வந்து நான் எக்ஸிட் இன்டர்வியூ வந்து பக்காவா பண்ணி தான் வந்து எம்ப்ளாயை வந்துட்டு வெளியில அனுப்புவோம் எப்பயுமே. ஸோ இங்கேயுமே வந்து எக்ஸிட் இன்டர்வியூ வந்து நான் கால்பர்க்கே வந்து கொண்டு போகல. பிகாஸ் என்னன்னா, நம்ம நினைக்கையில வந்து நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பீப்புளை நம்ம கூட வச்சுட்டா நம்மளும் அந்த அளவுக்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுனால நான் வந்துட்டு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணி தான் வெளியில அனுப்பணும். அது வந்து கில்ட்டியா ஃபீல் பண்றதுனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். வேற அவங்களுக்கு ஆட்டிடியூட் ப்ராப்ளம்னால அவங்க வெளியே போயிருக்காங்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது அப்படின்னா நீங்க எதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்? அப்படி ஃபீல் பண்ணவே வேண்டியது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நெகட்டிவா பிஹேவ் பண்ற எல்லாருமே நெகட்டிவான ரெட் ஜோன் பீப்புள்னு நம்ம எடுத்த உடனே சொல்லிட முடியாதுங்கிறதும் இம்பார்ட்டன்டான விஷயம்.
அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து சரியா ஹேண்டில் பண்ணலீங்கன்னா ப்ளூ பர்சன் கூட ரெட்டா மாறிடுவாங்க. ஓகே ஓகே. அப்போ ஒருவேளை அவர் ப்ளூ பர்சன் தான் ரெட்டா பிஹேவ் பண்றாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுங்கிறது முக்கியமான விஷயம். ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஒன்று பிடிக்காம இருக்கு, அதனால அவர் ரெட்டா மாறி இருக்காரா, அவருக்கு என்ன பிடிக்கல அதை ரெடி பண்ணி கொடுத்தா அவர் வந்து ப்ளூவா மாறிடுவாரா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். அவரு பிஹேவியரை அதான் ஓகே, நான் ஜென்ரலா சொல்றேன், நான் அந்த பர்சனுக்காக சொல்றேன். ஜென்ரலா இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒருத்தர் நெகட்டிவா பிஹேவ் பண்றாரு, நெகட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு, அல்லது நெகட்டிவா அவரோட ஆட்டிடியூட் இருக்கு அப்படிங்கிறது இம்மிடியட்டா நம்ம ரெட்டுன்னு முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணலாம். அவர் நிஜமாலுமே ரெட் தானாங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு ரெட்டா இருந்துச்சுன்னா இல்லாட்டி அவரை ப்ளூவா மாற்ற முடியும்.